Audio Jungle. வணக்கங்க. ஸ்ரீ சாய்பாபா ஹோம்ஸ்லேருந்து மோகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு 3 BHK ஃப்ளாட்டு. இது வந்து மேடவாக்கத்தில் ராயல் கார்டனில் அமைஞ்சிருக்குங்க. ராயல் கார்டனில் மயூரா ஃப்ளாட்டில் பி பிளாக்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து 3 BHK ஃப்ளாட்டு. பில்டப் ஏரியா வந்து 1230, யூடிஎஸ் வந்து 616 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ தான் இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, இந்த வீடு தாங்க. இப்போ இதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இது கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங், ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. நம்மளது வந்து F1 இதோ தெரியுது இல்லைங்களா, இது தாங்க. இது வந்து நமக்கு அலாட் பண்ண கவர்டு கார் பார்க்கு. இதில் வந்து சம்பு, செப்டி டேங்க்கு எல்லாமே இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் இது வந்து 5 வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வீடு இருக்கக்கூடிய இடத்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு. இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வீடு தான் இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த ரெண்டுமே வந்து நார்த் ஃபேஸிங்கில் வீடு அமைஞ்சிருக்கு. உள்ளே போன உடனே இந்த ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 10ங்க. இந்த ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ரோட் வியூ வரும். அந்த ரோட் சைடில் ஒரு பால்கனி. இந்த பால்கனி சைஸ் வந்து 10க்கு 4. இது தாங்க. இந்த பக்கம் வந்து கிச்சனு. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 8ங்க. கொஞ்சம் இந்த கிச்சன்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும் லைட்டாக. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோட் பெயிண்ட் பண்ணாக்கா வீடெல்லாம் புதுசாகிடுங்க. ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன், வுட் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. தண்ணி இல்லாமல் இங்கே வந்து பிரச்சனை இல்லைங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேடவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க. சால்ட்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளட்லேயுமே இங்கே வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட வரலங்க இந்த ஏரியாவில். இந்த ஹால்லேருந்து ஆப்போசிட் சைடு வந்தோன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 2 பாத்ரூம் இருக்குது. ஒன்று அட்டாச்சு, ஒன்று காமனுங்க. 3 பெட்ரூம் இருக்குது. இதுதான் அந்த காமன் பாத்ரூமு. முன்னாடி ஒரு வாஷ் பேஷனு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 14. இதுலேயுமே வந்து பெட்ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனியுமே 10க்கு 4ங்க சைஸு. இந்த வீடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாஸ்து பிரகாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயுமே வந்து வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் வந்து 10க்கு 14. இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூமுங்க. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு. ரெண்டுமே வந்து வெஸ்டர்ன் டைப்பு தான். இது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் நல்லா ஆகிடுங்க வீடு. இப்போ தான் ரெண்டல் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சு வெக்கேட் பண்ணி. அது வீடு வந்து ஆஸ்பர் அப்படியே இருக்குங்க. இன்னும் வந்து பெயிண்டிங் பண்ணலை. இது இப்போ ஹால்லேருந்து வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் உள்ளே போனோன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் சைஸ் வந்து 12க்கு 12. இந்த பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புது ஃப்ளாட் வந்து 6500 பர் சதுரடி போகுது. அது இல்லாமல் ஜிஎஸ்டி, கவர்டு கார் பார்க்கிங், இபி டெபாசிட்டு, அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் வருங்க. ஆனால் ரீசேலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்க்ளூடாக வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம தனியாக பண்ணுற மாதிரி இருக்குங்க.
இப்போ இது வந்து 1230 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. டோட்டலாக 65 லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு. டாக்குமெண்ட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. அப்ரூவ்ட் எல்லாம் கூட இருக்குது. லோன் கூட போகலாம். எல்லா பேங்க்லேயுமே லோன் சேங்ஷன் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்ட் பண்ணாதனால அப்படி இருக்குது. ஒரு சின்ன ஏர் கிராக் கூட கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குங்க வீடு. இது வந்து கரெக்டாக வந்து மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்க்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சாவி என்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து காமிக்கிறேன். வீடு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லதுங்க.